இந்த ஜெகதீப் தங்கர் ஒரு ஜனநாயக விரோதி, இன்னைக்கு நடந்துக்கக்கூடிய செயலும் ஒரு ஜனநாயக விரோதம். நடக்கும் அநீதியை ஜெகதீப் தங்கர் மேல பிரச்சனை இல்ல, ஜெகதீப் தங்கர் வகித்த பதவி மேலதான் பிரச்சனை. கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தது. எம்பிக்கள் நேரடியாக அவரை போய் என்ன எங்களை சிக்க வைக்க பாக்குறியா, இது மாதிரி தகவல்கள் வந்தா, நான் இந்த தகவலே நான் ஏத்துக்காம உங்கள்ட்ட முதல்ல ஒரு பதில் சொல்லிட்டேன். இதை கூட ஒரு டிராமாவா பண்ணுவானுங்க அவனுங்க. எப்படிப்பட்ட ஜெகதீப் தங்கர் என்ன பதவியில் இருந்தாலும் அந்த பதவிக்கே மரியாதை இல்லாம தான் அல்லு சில்லாம் போய் அவரை வந்து கலாய்ச்சிருக்கு உள்ள. அவர் கட்டுப்பட வேண்டியவங்க கூட அவர் கட்டுப்படல. மாநிலங்களவை வரலாற்றிலே வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஒரே ஆள். அவ்வளவுக்கு விசுவாசமா அவர் இருந்தார். நீங்க எவ்வளவு ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்பட்டு ஒரு பதவியை அடைஞ்சா அந்த பதவிக்கே மரியாதை இருக்காது அப்படிங்கறது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பாஜக ஒரு செயலில் இருந்து ஒன்றை டைவர்ட் செய்வதற்கு எவனையும் பலி கொடுக்கும், எதையும் பலி கொடுக்கும். நாளைக்கு அமித்ஷாக்கு என்ன நிலைமை வரும் தெரியாது. நரேந்திர மோடியால தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நரேந்திர மோடி தன்னை நினைத்தால். ஷர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு அலிம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கரினுடைய திடீர் ராஜினாமா தான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் பேசுபொருளாக இருக்கு. உடல்நிலை காரணமா அல்லது அரசியல் காரணமான்ற கேள்வி இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? ராஜினாமா செய்ய அளவுக்கு தகுதியான ஒரு மோசமான நபரா என்றால் மாற்று கருத்து இல்லை. மோசமான நபர். சட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பல்வேறு விஷயங்கள்ல நீதித்துறைகளை வந்து ஏளனமாக பேசியதாக இருக்கட்டும், நீதித்துறைக்கு சவால் விடக்கூடிய விதங்களில் பேசியதாக இருக்கட்டும், எங்களுடைய மரியாதைக்குரிய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பேசவே விடாமல் குறுக்க பேசி நிறைய எதிர்கட்சி ராஜ்யசபா உறுப்பினர்களை வந்து தடுத்ததாக இருக்கட்டும், அவர்களை வந்து கடுமையான இடையூறுகள் செய்ததாக இருக்கட்டும். ஒரு ஜனநாயக விரோதி ஜெகதீப் தங்கர். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ ஏன்னா அவர் தான் அந்த போஸ்ட்ல இல்லையே, இருந்தால் கூட வந்து சட்டப்படி அது இதுன்னு பேசுவாங்க. அதனால் வந்து ஒரு ஜனநாயக விரோதி ஜெகதீப் தங்கர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எது மாதிரியான குரூஷியல் டைமில் இதை வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 26 வார்த்தைகளில் இன்றைக்கு பத்திரிகைகள்லாம் அதான் பேசிக்கிட்டு இருக்குது. வித் 26 வேர்ட்ஸ் மோடி வந்து குட் பை சொல்லிட்டார் ஜெகதீப் தங்கருக்கு. மொத்தம் பயன்படுத்திய வார்த்தைகளே 26 வேர்ட்ஸ் தான் அவருடைய ட்விட்டரில். அவருக்கு ஒரு ஃபேர்வெல் செரிமனி இல்லை, அவர் ராஜ்யசபா உறுப்பினர் அவர் இல்லை அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவர் இனிமேல் உள்ளே வர முடியாது. ஸோ அவருக்கு அங்கே உள்ளே வச்சு ஒரு செரிமனி பண்ணவும் முடியாது. அவரை எந்த வகையிலையும் வழி அனுப்பவும் இல்லை. குலாம் நபி ஆசாத்துக்கு கண்ணீர் விட்டவர் வந்து மோடி. அதுதான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து கிரண் ரிஜிஜு வந்து அகேன்ஸ்டாக இருந்தார், ஜேபி நட்டா அகேன்ஸ்டாக இருந்தார் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இது 2 கோணத்தில் அவசியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு கோணம் நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டைவர்ஷனல் டாக்டிக்ஸாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து பிகாஸ் தே ஆர் வெரி ஃபேமஸ் ஃபார் தேர் டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் இன் தி என்டையர் வேர்ல்டு. உலகத்திலே இவங்கள மாதிரி ஒரு டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா உலகத்திலே பெருசாக பேசப்படுற ஒரு டைவர்ஷனல் டைவர்ஷனல்னால் எப்படின்னா, ஒரு சம்பவத்தை நடத்துறதுக்கு இன்னொரு சம்பவத்தை காரணமாக ஆக்குறது, அதுவும் ஒரு வகையில் டைவர்ஷன் வரும்னா இந்த ட்வின் டவர் இடிப்பை பற்றி சொல்லுவாங்க. அகமதாபாத்தில் போயிட்டு ஃப்ளைட் இடித்து வந்து வரும்பொழுது பில்டிங் அப்படியே தான் நிற்கிது. ஒரு சாதாரண 2 ஸ்டோரி பில்டிங்கே அப்படி நிற்கிது. ஆனால் 114 மாடி ட்வின் டவர் வந்து தரை மட்டமாக நொறுங்கிச்சு. அதுலேருந்து ஒரே ஒரு பாஸ்போர்ட் மட்டும் வெளியே வந்து விழுந்துச்சு. அது ஒரு இஸ்லாமியருடைய பாஸ்போர்ட்டாக இருந்துச்சு. அதை வச்சு தான் அதை ஆப்கானிஸ்தானோட தொடர்புபடுத்தி ஒரு பெரிய வாரை நடத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவத்தை தொடர்புபடுத்தி இன்னொரு சம்பவத்தை நினைவுபடுத்துவதோ அல்லது மறக்கடிக்க வைப்பதோ, இந்த ரெண்டுமே ஒரு மாதிரியான டாக்டிக்ஸ். இதில் வந்து உலகத்திலே அமெரிக்கா தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம்லாம் மாறி இதில் உலகத்திலே பெரிய ஆள் இந்தியா தான். அதில் அதாவது இன்னைக்கு இந்தியானா பாஜகவுடைய ஆட்சியின் கீழாக நம்முடைய தேசம் வந்து அப்படி ஒரு மோசமான பெயரை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன்னா இதில் வந்து இந்த சம்பவங்களோட தொடர்புபடுத்தணும் அப்படின்னு சொன்னால், குஜராத்தில் கலவரம் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு கோத்ரா என்கின்ற ஒரு பின்னணி வேண்டும். மும்பையில் கலவரம் நடத்த வேண்டும் என்றால் அதில் பாபர் மசூதி இடிப்பு என்கின்ற ஒரு பின்னணி வேண்டும். ஏன்னா அன்னைக்கு பால் தாக்கரே தான் சாம்னால எழுதி கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, கலவரத்தை நிறுத்துங்க, ரெண்டுமே அஃபிஷியலாக அவர் அனௌன்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணது தன்னுடைய சாம்னால தான். அது உலகத்துக்கே எல்லாருக்குமே தெரியும். அப்போ மும்பையில் இப்படி ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒன்று நடக்கணும். அதே மாதிரி ரொம்ப லீஸ்ட் லெவலில் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஊரில் கலவரத்தை உண்டாக்கணும்னா அந்த ஊரில் இருக்கிற கோயிலில் கொண்டு போய் பன்றிக்கறியை போடணும், மாட்டுத்தலையை போடணும், மசூதியில் கொண்டு போய் பன்னிக்கறியை போடணும். இன்னும் இவங்களுடைய மூதாதையருடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், காந்தியை சுட்டுட்டு இஸ்மாயில்னு பச்சை குத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தோடு இன்னொரு சம்பவத்தை தொடர்புபடுத்தி அதை அதிகமாக இக்னைட் பண்ணுறது, கொளுத்தி விடுவதாக இருந்தாலும் சரி, மொத்தமாக அந்த சம்பவத்திலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பி விடுவதாக இருந்தாலும் சரி, இவர்கள் வல்லவர்கள். இப்போ எதை திசை திருப்பதற்கு அதான் நமக்கு தெரியுமே, எவ்வளோ விஷயங்கள் பகல்காம் அட்டாக்கை பற்றி பேச வேண்டியது இருந்துச்சு. நிறைய ஏகப்பட்ட முக்கிய அம்சங்களை வந்து விவாதிக்க வேண்டியது இருந்துச்சு. இதை கூடிய உடனேயே
இதுல குறிப்பா இந்த மேட்டர் ஜஸ்டிஸ் வர்மா மேட்டர் பேச வேண்டியிருந்துச்சு. அதே மாதிரி ஜஸ்டிஸ் சேகர் யாதவ் மேட்டர் வந்து லோக்சபால இருக்கு. ஜஸ்டிஸ் வர்மா மேட்டர் ராஜ்யசபால இருக்கு. இவர் பணத்தை குவிச்சவர், அவர் ஹேட் ஸ்பீச் பேசினவர், இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து பேசினவர், ஓடி வெளிப்படையாக பேசிய நீதிபதி. இவர் பணத்தை குவித்து வைத்த நீதிபதி. இப்போ அதை பற்றி சொல்லும்போது தான் ஏற்கனவே சேகர் யாதவ் மேட்டர் வந்து லோக்சபால இருக்கு. இந்த மேட்டரை வந்து ராஜ்யசபால பேசக்கூடாது அப்படின்னு பாஜக விரும்பினார். இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் நம்ம அதையும் சேர்த்து அலசிடுவோம். ஏற்கனவே ராஜ்யசபால வந்து இந்த மேட்டரை பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. இதுல குறிப்பாக வந்து ட்ரெஷரி மேனேஜர்ஸ், இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க. ட்ரெஷரி மேனேஜர்ஸுக்கே அந்த நாலேஜை கொண்டு வராம ஜெகதீப் தங்கர் வந்து அதை ஏற்றுக்கொண்டார். நம்ம இரு கோணத்தையுமே அலசிடலாம். டைவர்ஷன் லாஸ்டா அலசலாம். அவசியமா அலசுறது வந்து என்ன காரணம் சொல்லப்படுகிறதோ அந்த காரணத்தை அலசினாலே அது வந்து எவ்வளவு பெரிய ஜனநாயக ஆபத்தான காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு துணை ஜனாதிபதி, ஒரு ராஜ்யசபா ஸ்பீக்கரு, இப்ப இவரை வந்து ரொம்ப சிம்பிளா, அதாவது சொல்றேன், ஒரு ஃபேர்வெல் கூட கிடையாது, வழியனுப்பு விழா கூட கிடையாது, சிம்பிளா இன்னைக்கே அனுப்புங்க, இமீடியட்டா அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இமீடியட்டா நரேந்திர மோடியா போயிட்டு வா ராஜா, உனக்கு பாராட்டுகள், உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்ப என்னன்னா, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் எங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால், உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். கட்சியினுடைய கொடுக்கப்பட்ட லிஸ்ட்ல பேரே இல்லாதவர் தான் சசி தரூர். ஆனால் அவர் போறாரு, அந்த சிந்தூர் டெலிகேஷன்ல போறாரு, வராரு, பேசுறாரு, கருத்துக்கள் பல சொல்றாரு, இன்னமும் அவர் காங்கிரஸில் தொடர்கிறார். உண்மையிலே ஜனநாயகம்னா இதுக்கு பேர் தான் ஜனநாயகம். ஆனால் ஒரு துணை ஜனாதிபதியாக இருந்தால் கூட, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, லோக்சபால ஏற்கனவே சேகர் யாதவ் மேட்டர் வந்து அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக விருப்பு பேச்சு பேசிய நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட்டுக்கு வந்து சேகர் யாதவ் மேட்டர் லோக்சபால இருக்கும்போது ராஜ்யசபால இந்த மேட்டர் வர வேண்டாம். இப்போ ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு மேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா லோக்சபால இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் ராஜ்யசபால வராது, அதை நம்ம பேச முடியாது. ஆனால் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எடுக்கப்படுமே ஆனால், ஒரே நேரத்தில் ஒரே இரு அவைகளிலுமே வந்து அது குறித்து சொல்லப்படுமே ஆனால், அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே நேரத்தில் வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு இன்கொயரி கமிட்டி வந்து இந்த அலிகேஷனை எக்ஸாமின் பண்றதுக்கு அமைக்கப்படும். ஒரே நேரத்தில் போடப்பட்டுமே ஆனால், ஒருவேளை அப்படி இந்த ஜஸ்டிஸ் வர்மா மேட்டரை வந்து கண்டுகொள்ளாமல் விட வேண்டும் என்று நினைத்த இவர்களுக்கு ட்ரெஷரி கமிட்டி மேனேஜருக்கே தகவல்கள் இல்லாமல், ட்ரெஷரி மேனேஜர்ஸுக்கே அந்த தகவல் இல்லை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பிஜேபி மேலிடத்தில் தகவல் தராமல் இவர் எடுத்துக்கொண்டார். அப்ப அவருக்கு அப்ப என்ன விளங்குது அப்படின்னா, ஒரு துணை ஜனாதிபதியை, ஒரு ராஜ்யசபாவுடைய ஸ்பீக்கரை நீங்க எவ்வளவு டம்மியா வச்சுட்டு இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது இதுல விளங்குது. அதுக்கு தான் நான் வந்து சசிதரூர் உதாரணம் சொன்னேன். அவர் ஒரு சாதாரண எம்பி தான், அதோட ஒரு பெரிய பதவிகள் ஒன்றும் அவர்கிட்ட இல்லை. ஆனாலும் கூட அவருக்கான உரிமை, அவர் அப்படி போறாரு அப்படின்னும் போது அவர் கட்சிக்குள்ளதான் இருக்கிறாரு, அவர் மீது நடவடிக்கைகள் என்று எதுவுமே எடுக்கல. ஏன்னா அதை பத்தி பேச்சுகள் இருந்ததுனால நான் சொல்றேன், நடவடிக்கை எடுக்கணுங்கிற பேச்சு சுத்தியதுனால. கட்சி தலைமை முடிவு செய்யக்கூடிய விஷயம் அது. ஆனால் ஒரு ஜனநாயகத்தை எப்படி கட்டி காக்க வேண்டும் என்பது இங்க பார்க்கப்படுது. ஆனால் அதை வந்து பலகீனமாக மக்கள் பார்த்தார்கள் பாஜகவுடைய காலகட்டத்தில். இப்ப என்ன எடுக்க முடியல, எதுவுமே சொல்ல முடியல. ஒரு ஜனநாயகத்தை அப்படி செய்ய மாட்டாங்க, எடுத்தவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் அதான் சொன்னேன், இந்த ஜெகதீப் தங்கர் ஒரு ஜனநாயக விரோதி, இன்னைக்கு நடந்துக்கக்கூடிய செயலும் ஒரு ஜனநாயக விரோதம். அப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு காங்கிரஸ் போன்ற இயக்கங்களில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கே ஜனநாயகத்துக்கு உட்பட்ட சில சுதந்திரங்கள் கிடைக்கும். ஜெகதீப் தன்கரை பாடி ஷேமிங் பண்ணும்போது அதை வந்து படம் பிடிச்சவர் ராகுல் காந்தி, அப்பெல்லாம் வந்து அவர் மீதான அனுதாபம் இல்லையா? இப்ப மட்டும் ஏன் கேக்குறீங்க? அதாவது ஃபிளையிங் கிஸ் கொடுத்தாரு, இது மாதிரிலாம் நம்ம எவ்வளவு பார்த்துருக்குறோம். அது பண்ணாரு. இந்த அமித் மால்வியாவுக்கு முழு நேர வேலையே இது மாதிரியான பொய் தகவல்களை பரப்புவதுதான், பொய் செய்திகளை கொண்டு வந்து மக்கள் மன்றத்தில் நிறுத்துவதுதான் அவருடைய பேர். ராகுல் காந்திக்கு என்ன தேவை வந்தது? ஒரு இயல்பை பாருங்க, ஒரு இயல்பை பாருங்க. ராகுல் காந்தி, நரேந்திர மோடி இயல்பை வச்சுக்கீங்க. அதனாலதான் இவங்க இதெல்லாம் பேசுறாங்க. சரிங்க, நான் என்ன கேட்கறேன்னா, பாடி ஷேமிங்கே பண்ணிட்டாரு, அது வந்து ஒரு தனி மனிதனுக்கும் உள்ளான ஒரு பிரச்சனை. ஆமானே வச்சுக்கோ, ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்குது. தனி மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உண்டான ஒரு பிரச்சனை. அப்ப நான் வந்து உங்களிடத்துல சரியா நடக்கல அப்படிங்கிறதுக்காக, உங்களிடத்துல நான் சரியா நடந்துக்கல அப்படிங்கிறதுக்காக, அல்லது உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்கலங்க தனி மனிதங்கிற அடிப்படையில், அதுக்காக உங்களுடைய ஜனநாயக உரிமை ஒன்று பறிக்க வேண்டுமோ நான் குரல் கொடுக்க கூடாதா கேட்கறேன். அப்ப நான் அந்த தகுதி இழந்துடுறேன்னா? என்னென்னலாம் பேசுறானுங்க பாருங்க, எதெல்லாம் ஒரு காரணமா கொண்டு வர. ஆமையா பாடி ஷேமிங் பண்ணாரியா அவர் வாதத்துக்கு? அதுக்காக ஒரு ஜனநாயக படுகொலையை சுட்டிக்காட்டும் உரிமையும் ஒரு மனிதன் இழந்து விடுவானா? இல்ல, உங்களுக்கு என்ன அப்படி ஜெகதீப் தங்கர் மேல இல்லையா? நான் தான் சொல்றேன், ஜெகதீப் தங்கர் ஒரு ஜனநாயக விரோதி, எனக்கும் அக்கறை இல்லை அந்த மேல. ஆனால் அதற்காக
நடக்கும் அநீதியை ஜெகதீப் தங்கர் மேல பிரச்சனை இல்ல, ஜெகதீப் தங்கர் வகித்த பதவி மேலதான் பிரச்சனை. பாடி ஷேமிங்க பண்ணாருன்னா கூட அது ஜெகதீப் தங்கர்ங்கிற தனி மனிதனுக்கும் ராகுல் காந்திங்கிற தனி மனிதனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை. அது சட்ட ரீதியாக கூட அவங்க தீர்த்துக்கலாம், அது வேற. இப்ப ஜெகதீப் தங்கர் வகிக்கக்கூடிய பதவி எப்படிப்பட்டது? அப்ப இவ்வளவு பெரிய உச்ச பதவியை வகிக்கக்கூடிய ஒருவரை கூட நீங்க சிம்பிளா தூக்கி கடாசிட முடியும் அப்படின்னா பாருங்க எவ்வளவு ஆபத்தா நீங்க ஜனநாயகத்தை ஆக்கியிருக்கீங்க. அப்ப இது என்ன அடுத்த கட்டம்? இப்ப அடுத்த இன்னொரு பார்வை என்ன பார்வை? ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதம் செய்ய ஒரு அதுக்கு முனைந்தாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து பாஜக வந்து உடனடியாக, ஏன்னா ராணுவ ரகசியங்கள்லாம் வெளியில வந்துரும், ஒருவேளை பாராளுமன்றத்துல விவாதம் செய்தால் அப்படின்ற பல விஷயங்கள் பேசப்படுதுல, அது உண்மையாக இருக்குமா? என்ன கேட்டா அது ஒரு செய்தி ஆவுற அளவுக்கு பாஜக அனுமதிக்கிறதுனால உண்மையா இருக்காதுன்னு எனக்கு தோணும். அது ஒரு செய்தி ஆவறதுக்கு பாஜக அனுமதிக்குது, அல்லது அது ஒரு விவாத பொருள் ஆவறது அனுமதிக்குதுன்னா அப்ப வேறு ஏதோ பெரிய விவாத பொருளை மறைப்பதற்காகத்தான் இதை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து, அந்த அளவுக்கு நம்ம மூளை கரெக்ட் ஆகி போச்சு. இதுக்கு பார்த்து பயந்து இவனுக்கு இதே கண்டினியூஸா செஞ்சு மேபி நாளைக்கு வந்து ஒரு சத்யபால் மாலிக் மாதிரி வந்து ஜெகதீப் தங்கர் வெளிப்படையாக பேசினாலே ஒழிய இதுதான் காரணமா நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் ஆர் தேர். ஏன்னா இப்ப இந்த சிந்தூர் விஷயங்கள் இப்போ வந்து அவர் வந்து ட்ரெஷரி மேனேஜர்ஸுக்கே அந்த தகவல் தெரியாது, ஜேபி நட்டாவுமே கிரண் ரிஜிஜுமே அவர் கூப்பிட்ட மீட்டிங் வந்து அட்டன் பண்ணல அப்படின்லாம் வந்து ஒரு காரணங்கள் சொல்றாங்க. இவைகள் எல்லாம் உண்மையாக இருக்குமே, ஆனால் அவர் சத்யபால் மாலிக் மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு முன்னாலே அவர் வீட்டுக்கு சிபிஐ இடில ரைடு வந்துடும். சைலண்டா தானே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. இவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க, மதிக்கல. உள்ளுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, அந்த டெலிகிராஃப்லயும் என்டிடிவிலையும் வந்த செய்திகள்லாம் தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அதில் பார்க்கும்போது டெலிகிராஃப்ல தெளிவா சொல்றாங்க, ஒரு சீனியர் மினிஸ்டரே சொன்னாரு, ஆனா மெயின்டைன் அனானிமிட்டி, பெயர் கூற விரும்பாதது, ஆனா தகவல் உண்மை அப்படின்னு அவங்க சீனியர் மினிஸ்டர் எம்பி சொன்னதாக சொல்றக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தது. எம்பிக்கள் நேரடியாக அவரை போய், என்ன எங்களை சிக்க வைக்க பாக்குறியா, இது மாதிரி தகவல்கள் வந்தா, ஆனா இந்த தகவலே நான் ஏத்துக்காம அவங்கள்ட்ட முதல்ல ஒரு பதில் சொல்லிட்டேன். இதை கூட ஒரு டிராமாவா பண்ணுவானுங்க அவனுங்க. எப்படிப்பட்ட கேடுகட்ட நிலைக்கும் செல்லக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு எந்த நிலைக்கும் செல்வார்கள் அப்படிங்கிற கட்சி தான் ஒரு பாஜக. அப்ப இவங்க எல்லாரும் எம்பிஸ் எல்லாம் போனாங்க. அது ஜெகதீப் தங்கருக்கு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா நானே ஒரு லீடரு, என்கிட்ட என்ன உள்ள வந்து இப்படி எல்லாம் சத்தம் போடுறானுங்க கட்சிக்கு எதிராக. அப்போ இதுல இருந்து வேணா நம்ம ஒரு பாடத்தை சொல்லலாம் பாஜக காரங்களுக்கு. பதவிக்காகவும் சுகத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் போறீங்களே, நாளைக்கு உங்களுடைய தனிப்பட்ட நீங்க வகிக்கக்கூடிய பதவிக்கு கூட எந்த மரியாதையும் இருக்காது. ஜனநாயகத்துக்கு விரோதமா போய் எது கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கணும், எது கிடைச்சாலும் நம்ம வந்து அடைஞ்சிடணும் அப்படின்னு நீங்க போகும்போது அதனுடைய முடிவு என்னவா இருக்கும்னா, நீங்க வகிக்கக்கூடிய எவ்வளவு உயர்ந்த பதவி கூட மரியாதை இருக்காது. அதுவே ஜனநாயகத்துக்கு முறைப்பட்டு நீங்க உங்களுக்கு அதுக்கான தகுதி இருந்து நீங்க அதை போய் அடைஞ்சிங்க அப்படின்னா அதுக்கான எல்லா பவரும் உங்களுக்கு இருக்கும். ஜெகதீப் தங்கர் என்ன பதவியில் இருந்தாலும் அந்த பதவிக்கே மரியாதை இல்லாம தான் அல்லு சில்லாம் போய் அவரை வந்து கலாய்ச்சிருக்குது உள்ள. அவர் கட்டுப்பட வேண்டியவங்க கூட அவர் கட்டுப்படல. மாநிலங்களவை வரலாற்றிலே வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஒரே ஆள். அவ்வளவுக்கு விசுவாசமா அவர் இருந்தார். அப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏன் கொண்டு வரப்படுது? நம்பிக்கை இவர் மீது இல்லை. எதனால? என்ன நம்பிக்கை இல்லை அவர் மேல? அவரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த ஹவுஸ் ரன் பண்றாருங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனநாயக படுகொலைவாதி ஜெகதீப் தங்கர். அதுல மாற்று கருத்தே இல்லை. தூக்கி எறியப்பட தகுதியானவரா என்றால் 100% தூக்கி எறியப்பட தகுதியானவர். ஆனா இப்போ அவர் ராஜினாமா ஏன் பண்றாரு? ஒண்ணு, ஒரு தனி மனிதனாக என்னைக்கு இவருக்கு அது பட்டுச்சோ, நம்மடா இவ்வளவு பெரிய பதவி வச்சிருக்கிறோம், நமக்கே மரியாதை இல்லை அப்படின்னு படும் பொழுதுதான் நீங்க எவ்வளவு ஜனநாயகத்துக்கு விரோதமா செயல்பட்டு ஒரு பதவி அடைஞ்சா அந்த பதவிக்கே மரியாதை இருக்காது அப்படிங்கறது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, பாஜக ஒரு செயலில் இருந்து ஒன்றை டைவர்ட் செய்வதற்கு எவனையும் பலி கொடுக்கும், எதையும் பலி கொடுக்கும். இது டைவர்ஷன். அந்த டைவர்ஷனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நானே ராஜினாமா பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லுவானான்னு எனக்கு தெரியல. அவனை ராஜினாமா பண்ண வை அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவனை சுட்டு தள்ளு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. 40 சோல்ஜர்ஸ் பரவாயில்ல விட வரட்டும் அப்படியே வண்டியில அப்படின்னு ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல இது மாதிரி பகல்காம்ல பார்டர்ல வந்து காலியா இருக்குது, நடக்கட்டும், நம்ம அப்பதான் வந்து ஒரு சிந்தூர்னு ஒண்ணு பண்ணி என் ரத்தத்துல பீகார் எலெக்ஷனுக்கு நம்ம ஒரு பிஆர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்களான்னா இவங்களுடைய வரலாறுல கோச்சையில இருந்து இருக்குது அது. ஆனா எனக்கு அது பெரிய கை கொடுக்கல இல்லையா? சீஸ்ஃபயர்ல வந்து எவ்வளவு நாள் கை கொடுக்கும்? ட்ரம்ப் உதப்பி உழப்பிட்டான், அவங்க பங்காளி ட்ரம்ப் உழப்பிட்டான், மக்களே அதை ரசிக்கலையே. அதாவது இப்ப இதை விட மோசமானது புல்வாமா ஏன் மோசமானது என்றால் நம்முடைய ராணுவ வீரர்களின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அது. அப்ப இது வந்து 26 எண்ணிக்கை அடிப்படையில் கூட 26 40
வகிக்கக்கூடிய பதவியின் அடிப்படையில் இவங்க டூரிஸ்ட் பொதுமக்கள். ஆனா அது வந்து ராணுவ வீரர்கள். ராணுவ வீரர்கள் ஒரு நாட்டுல ராணுவ வீரர்கள் போற ஒரு ட்ரக்ல குண்டு வெடிச்சா அந்த நாட்டுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும். அப்ப அந்த ட்ரக்ல கொண்டு வந்து மோதுறாங்க, எங்க போச்சு ஏது போச்சு, இது வரைக்கும் முறையான நீதி விசாரணை இல்ல, அதுக்கான ஒரு வெள்ளை அறிக்கை இல்ல, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல, எதுவுமே இல்ல. அப்படியே ஒரு முழு சொத்துல பூசணிக்காவை மறைச்ச மாதிரி மறைச்சு, அங்க போ அவன் தான் காரணம், ஓடுறான் பாருப்பா அப்படின்னு அதுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றேன். ஆப்கானிஸ்தான் போற தொடுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றேன். குஜராத்தை கலவரம் பண்றதுக்கு ஒரு கோதார் ரயில் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றேன். மும்பையில கலவரம் பண்றதுக்கு ஒரு பாபர் மசூதி இடிப்பு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றேன். ஊர்களுக்குள்ள கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு கோயிலுக்கு எதிராக பசுமாட்டு தலையை போடணும்னு காரணம் இருந்துச்சுன்னு சொல்றேன். முஸ்லிம்களை தாக்குவதற்கு பள்ளியாசலுக்கு கொண்டு போய் ஒரு பன்னி தலையை போட வேண்டிய காரணம் இருந்துச்சுன்னு சொல்றேன். மகாத்மா காந்தியை கொண்டுட்டு அவன் கையில வந்து இஸ்மாயில்னு பச்சை குத்துறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுன்னு சொல்றேன். அந்த மாதிரி நாளைக்கு எவனையும் எதையும் எதற்காகவும் நாளைக்கு எழுதி வச்சுக்கீங்க, நம்ம இருப்போமா இருக்கோம்னு சொல்ல முடியாது. இந்த வார்த்தை மட்டும் நான் இன்னைக்கு மார்க் மை வேர்ட்ஸ். நாளைக்கு அமித்ஷாக்கு என்ன நிலைமை வரும் தெரியாது நரேந்திர மோடியால. தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நரேந்திர மோடி தன்னை நினைத்தால் அமித்ஷா பதவிக்கும் அமித்ஷாவுடைய வெல்பீயிங்க்கும் என்ன கேள்வி வரும்னு சொல்ல முடியாது. இதே நிலை தொடர்ந்தால் மோடியே இருப்பாரா, அவருக்கு 25 வயசு ஆயிடுச்சுன்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்து அதெல்லாம் அதுவுமே ஒரு டாக்டிக்கா தான் பாக்குறேன். கேட்கிற நல்லா வருது வயல கேட்கிறவன் நேரடியா கேட்க வேண்டியது தானே. இல்ல சொல்றவனு தான் வயசாவலியா பின்ன அதை எவன் சொல்றான், அவனுக்கு 70 வயசு தாண்டிருச்சே. சொல்றவனுக்கு வயசாவலியா, அது இவனுக்கு தான் மீன் பண்றன்னு சொல்றவனுக்கு வயசாவலியா, இதெல்லாம் டேய் ஓரமா போய் விளையாடுங்கன்ற மாதிரி இவனுக்கு சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கானு. இன்னைக்கு பவர் சென்டர் யாரு? நரேந்திர மோடி. சர்வாதிகாரிகள் எப்படி உருவாகுறாங்க? தானா பிறக்கும் போதே உருவாயிடுவாங்களா? சதாம் ஹுசேன் எப்படி உருவானாரு? சதாம் ஹுசேன் எப்படி சர்வாதிகாரியா நிலைச்சாரு? அவர் நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாராங்கிறது இட்ஸ் மேட்டர் ஆஃப் டிபேட். ஆனா அவர் சர்வாதிகாரியா இல்லைன்னா அப்கோர்ஸ் சர்வாதிகாரி. ஏன்னா ஜனநாயகம் இல்லை, நாட்டில் அவர் எந்த வழியில் வந்தாரோ அந்த வழியை வந்து நிலைக்க வைக்கல. அவரு எப்படி சர்வாதிகாரி பண்ணுவார்? படிப்படியா சிஏ கொடுத்த டார்கெட்டை பண்ணாரு. பவுட்டு இவனை கொள்றதுக்கு ஜெனரல் அப்துல் கரீமை கொள்றதுக்கு போனாரு, ஃபெயிலியர் ஆச்சு. அப்புறம் வேற ஆள் கொண்டாங்க, இவர் வந்தாரு, துணையில வந்தாரு. அப்புறம் ராணுவத்தை தாங்கிட்ட வேணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இருக்கிறவனே கிளப்பி போரியா இல்லையான்னு கேட்டாரு, அவனை அனுப்பிச்சு விட்டாரு. தண்ணி அதிபர்னு சொன்னாரு, ராணுவ உடையிலேயே தன் அதிபரா இருந்துகிட்டாரு. ஏன்னா ராணுவத்தையும் தான் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப லேட்டரான் எல்லாமே தான் கண்ட்ரோல் இருந்தவொடனே அவ்வளவுதான், எல்லாமே நான் தானாரு. இப்படிதானே உருவாகுறாங்க. அப்ப இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி கான்ஸ்டியூஷனை ஏன் தூக்கி பிடிச்சாருங்கிற காரணத்தை மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. எதனால தலைவர் ராகுல் காந்தி வந்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக ஏன் அமித்ஷா வந்து அம்பேத்கர் அவ்வளவு நக்கலா ஏன் பேசினார் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் வந்து ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு தேசம் வந்து மிகப்பெரிய அளவில், அதாவது ஆன்டி ஹியூமனிட்டி, ஆன்டி டெமோக்ரஸி, பாஜகவுக்கு வந்து நான் சொல்ற ஒரு ஆன்டி நேஷனல், மனித குலத்துக்கு எதிரான, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு தேச விரோத கட்சி தான் பாஜக என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அதனுடைய உச்சம்தான் ஜெகதீப் தங்கரை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள். அது டைவர்ஷனா இருந்தாலும் சரிதான், இவங்க சொல்ற மாதிரி அவர் உள்ள கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னு சொன்னாலும் அதனால செய்ய வச்சிருக்கிறாங்க. நீ பலியாகும் இன்னைக்கு. அப்போ தங்களுடைய மடைமாற்று அரசியல், ஒரு விஷயத்தின் மீது அதிக கவனம் போக வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு மடைமாற்றம் தேவை. ஒரு விஷயத்திலிருந்து மக்களுடைய கவனத்தை முழுமையா திருப்பணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு மடைமாற்றம், அது ஒரு டாக்டிக்ஸ் வேணும். அது இந்த மடைமாற்றும் உத்தி, இந்த மடைமாற்றுதல் உத்தியில வந்து இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இருந்து பொதுமக்கள், ராணுவ வீரர்கள், இவன் லோக்கல் எம்எல்ஏ அப்படி இப்படின்னு வந்து இன்னைக்கு ஜெகதீப் தங்கர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. உறுதியாக சொல்கிறேன், இந்த பதவி வெறியும் மோகமும் நாளை அமித்ஷா வரை செல்லும். அன்னைக்குதான் இது அப்படிதான் அமலப்பட்டிருக்கு. ஜனநாயகம் இது சர்வாதிகாரம் அப்படிதான் அமலப்படும். அன்றைக்கு இவர்கள் வெகு விரைவாக அமலப்படுவார்கள். இந்த தேசத்துக்கு மட்டும் எந்த ஆபத்தும் வராமல் காப்பதற்கு ஜனநாயக் என்று எங்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி இருக்கும் வரை இந்த அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராக இன்றைக்கும் கைகளில் ஏந்தி புரட்சியாளர் அம்பேத்கரின் மறு உருவமாக இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி இந்த மண்ணில் சுழன்று கொண்டு இருக்கும் வரை இந்த தேசத்துக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்கப்படும் என்பதில் மட்டும் எங்களுக்கு உறுதி இருக்கிறது. நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.